வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வீர தீர சூரா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஷோ மேட்னி ஷோ எங்கேயுமே ரிலீஸ் ஆகல. சில காரணங்கள்னால ஈவினிங் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ட்ரைலரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டோட இருந்தாங்க நிறைய பேருக்கு. ட்ரைலரு பயங்கர ஒரு அட்டகாசமாக இருக்குது, டீசரு ஒரு அட்டகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தாங்க. விக்ரம் வந்து இந்த படத்தில் எப்படி ஒரு ரவுடியா இல்லை ஒரு மளிகை கடை வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த படம் எப்படி இருக்குது, நம்ம ரொம்ப பார்க்கலாமா, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா, ரொம்ப அந்த அளவுக்கு வருத்த இல்லையா அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், துஷாரா, எஸ்ஜே சூர்யா, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு மலையாள ஆக்டர் கூட நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் 2ன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஒய்ஃபோட பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை ரன் பண்ணிகிட்ருக்காரு, மளிகை வச்சுட்ருக்காரு. வில்லன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பையன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்கார். அங்கே வந்து எஸ்ஜே சூர்யா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வில்லனோட பையனையும் இன்னைக்கு நைட்டே தூக்கணும். வில்லனோட பையன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எஃப்ஐஆர் இருக்கும். காலைல ஒரு கோர்ட்டில் வந்து போயிட்டு சரண்டர் ஆகிட்டாருன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி அவர் பையனை வந்து எப்படியாவது பிடிக்கணும். அப்படின்னால வில்லன் என்ன பண்ணுறாரு, எஸ்ஜே சூர்யா கிட்ட போய் காம்ப்ரமைஸ்லாம் பேசுகிறாரு. இந்த மாதிரி என் பையன் ஒய்கிறேன், என் பையனை விட்டுற அப்படின்னு சொல்லி நிறைய என்னென்னமோ பேசி பார்க்குறாரு. எஸ்ஜே சூர்யா காம்ப்ரமைஸே ஆகும். அது என்ன கதை, வில்லனுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் அது என்ன கதை, அதை பார்ட் 1 தான் டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. பார்ட் 1 தான் தெரியும். இதில் வந்து சொல்லலை. ஏதோ ரெண்டு பேருக்குள்ள அந்த எஸ்ஜே சூர்யாவுக்கும் வில்லனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்குது. அதை வந்து அதனால் வந்து எஸ்ஜே சூர்யா காரணம் படி பையனையும் அப்பாவையும் தூக்கணும், ரெண்டு பேருமே இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் இது பண்ணணும் அப்படின்ற ஏதோ ஒரு மோட்டிவ்னால அவர் வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ளே இது பண்ணுறாரு. வில்லன் வந்து அவர் பையனை காப்பாற்ற என்னென்ன வழியோ ட்ரை பண்ணுற முடியல. கடைசியில் வந்து விக்ரமை கூப்பிட்றாரு. விக்ரம் வந்து எல்லாத்தையும் வேற கட்டிட்டு அவர் ஒய்ஃபோட வந்து அவர் ஃபேமிலியோட வந்து ஒரு மளிகை கடை ரன் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் கிட்ட போய் இந்த மாதிரி உதவி கேட்குறாரு, வந்து ரொம்ப உதவி கேட்குறாரு. என்னால் வர முடியாது, திருப்பி என்னால் எந்த எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட முடியாது, நான் ஃபேமிலியோடு இருக்கேன்னு சொல்லி ஒதுங்கி போகிறாரு. விக்ரம் அவர் கூட்டிகிட்டு வந்தாரா, திரும்பவும் வந்து ரவுடிசத்தில் உள்ளே வந்தாரா, அவர் பையனை காப்பாற்றினாரா, இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சுது, எஸ்ஜே சூர்யாவும் வந்து நைட்டுக்குள்ளே பையனையும் அப்பாவையும் அவர் நினச்ச மாதிரி தீட்டு கட்டினாரா, காலி பண்ணாரா அப்படின்றது தான் அந்த கதை. ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் நேச்சுரலான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் இருக்கும். டைலாக்ஸ்லேயே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். விக்ரம் யார் அப்படின்றது மாதிரி ஒரு சம்பவம் ஒரே ஒரு சம்பவம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லி காட்டுவாங்க. அது விக்ரமுக்கும் வில்லனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அதுலேருந்து விக்ரம் எப்படி விலகி வராரு, தனியாக வந்து ஃபேமிலியோடு இருக்காரு, அவங்க என்ன பண்ணாங்க, எதனால் விலகி வராரு, ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சோம்னா அப்போ எஸ்ஜே சூர்யா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மர்டர் பண்ணுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைலாக்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நகரும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் படத்தோட ஒரு சுவாரஸ்யமாக காட்டும். செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் அந்த ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக போகும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் விக்ரமை வந்து உள்ள எஸ்ஜே சூர்யாவை கொலை பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வருவார் வில்லன். எப்படியாவது எனக்கு வேறு ஆள் இல்லை, என் பையனை காப்பாற்றி ஆகணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ வந்து எஸ்ஜே சூர்யாவை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லி விக்ரம் உள்ள கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் போட்டு தள்ளினாரா இல்லையா, என்ன பண்ணுறாரு அப்படின்றதாக தான் இந்த ஓவர் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரி. ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீனும் நல்லா நகர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நல்ல ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல ஒரு பியூட்டியாக கொண்டு போயிருப்பார் டைரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்கும். ரொம்ப நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையோடு சேர்த்து உங்களை அப்படியே ஒரு மெயின் மறந்து உட்கார வைக்கும். நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப ஒரு பில்டப்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் இல்லாமல்
ஒரு வில்லனோட ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியே ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். இவரோட விக்ரமோட ஆக்டிங்கு, துஷாரோட ஆக்டிங்கு, இவங்களோட எல்லாமே எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாக யதார்த்தமாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படம் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஒரு ஒரு பியூட்டியான ஒரு ஃபிலிம் தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கும். அந்த ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். அது ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். மற்றபடி ஓவராலாக எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலேருந்து தாராளமாக இந்த படம் வந்து போய் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.